नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमोस्तुते। ध्वनि வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு பிரிந்தவர்கள் ஒன்று சேர நாம் தினமும் பாட வேண்டிய அபிராமி அந்தாதியின் 2ஆம் பதிகம். இந்த சீரீஸோட முதல் பதிவில் நாம் அபிராம பட்டரோட கதையை கேட்டிருப்போம். இவரோட கதையை படிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் அபிராம பட்டரோட மனத்தெளிவு. மனிதனோட புத்தி குரங்கு மாதிரி, அங்கேயும் இங்கேயும் மனதின் எண்ணங்கள் தாவிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அலைப்பாயிர மனதை கட்டுப்படுத்துவது தான், எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துறது தான் தியானம்னு சொல்லப்படுற ஒரு வகை பயிற்சி. தியான பயிற்சி செஞ்சு மனதை ஒருநிலைப்படுத்துறது ஒன்றும் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. சரி, ஒருத்தர் தன் விடாமுயற்சியால மன ஒருநிலைப்பாட்டை அடையிறாருன்னே வச்சுக்குவோம். அப்போ அடுத்து என்ன செய்யலாம்? சமநிலைன்னு சொல்லப்படுற ஒரு மனநிலையை நாம பயிற்சி செய்யணும். அதாவது கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஒரே சமமா பார்க்குற ஒரு மனப்பக்குவம். இந்த 2 பயிற்சிகள் ஒருத்தர் விடாம செஞ்சாலே அவரோட மனம் ஓரளவுக்கு தெளிவு அடைஞ்சிரும் தான். ஆனா நம்ம அன்றாடம் வாழுற இந்த உலகத்தோட சூழ்நிலைகளும் காலகட்டங்களும் நமக்கு பெரிய தடையாகத்தான் இருக்குது. நம்மள பல பேருக்கு மனம் அடிக்கடி குழம்பும் இடரும் பதறும். எப்படியெல்லாம் நம்மளை ஒரு வழியாக்க முடியுமோ அப்படியெல்லாம் வேலை செய்யும். மனக்குழப்பத்தில் இருந்து தப்பிக்க ஒரு எளிய வழியும் இருக்கு. அது நானுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர்க்கிறது. அதாவது நான் அதை செய்யணும், நான் ஜெயிக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது வேணும், இப்படி பலவிதமா நாம யோசிக்கிறது உண்டு. இப்படி யோசிக்கும் போது நாம நம்ம மேல வைக்கிற சுமை அதிகமாகும். அதுவே நாம நம்ம கூட இருக்கிறவங்க மேல, அதாவது நம்ம பெற்றோர், துணை, பிள்ளைகள், குரு, நண்பர்கள், இப்படி பல பேர் மேல நம்ம சுமையை பிரிச்சு வச்சாலே நமக்கு வழிகாட்ட ஒருத்தர் இருக்காரு, நம்மளை பார்த்துக்க ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம மனம் கொஞ்சம் நிம்மதி அடையும் தானே. இதே நம்பிக்கைய அனைத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிற இறைவன் மீது வச்சா அப்போ வர்ற நிம்மதியை பத்தி நான் சொல்லணுமா என்ன? அபிராம பட்டர் கதையில அபிராமி அம்மன் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை தான் அவரோட மனத்தெளிவுக்கு முக்கியமான காரணம். அவர் தன்னோட 2வது பதிகத்துல, எனக்கு உற்ற துணை என் தாய், என் தெய்வம் எல்லாமாகவும் இருக்கும் அபிராமி அம்மை எப்படிப்பட்டவள் தெரியுமா? சுருதிகளின் பனை, கொழுந்து, வேர். சுருதினா ஆதாரம், அதாவது வேதங்கள் தான் அனைத்து ஞானத்திற்கும் ஆதாரம்னு சொல்லப்படுது. அந்த வேதங்களோட மொத்த வடிவமாக அதோட கிளை, கொழுந்து, இலை, வேறாக இருப்பவள் என் அம்மை. பனிமலர் பூங்கழையும் கருப்பு சிலையும் மென் பாச மங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி. அபிராமி அம்மை மலரம்பு, கரும்பு, மென்மையான பாசம், அங்குசம், இப்படி 4 பொருட்களை கையில ஏந்தி இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான தோற்றம் கொண்டு இருப்பவள்னு சொல்றாரு. இந்த பதிகத்தை தினமும் முழு மனதோடவும் நம்பிக்கையோடவும் பாடி வந்தா சிறு சண்டைகளாலையும் மனஸ்தாபங்களாலையும் பிரிஞ்சவங்க மறுபடியும் ஒன்று சேருவாங்கன்னு, கடவுளின் அருளும் துணையும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த பதிகத்தை நாம கேட்கலாமா? பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும்
வீசும்